சொல்லுகிறார். பூமியில் நம்ம இருக்கிறோம். we have all rights, we have all freedom to go anywhere. ஆனால் எதனால நடத்தப்படுகிறீங்க? எதனால நடத்தப்படுகிறீங்க? எவ்வளோ பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ பலவீனம் நம்மோடு போகுது. அதே மாதிரி பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ போயிடுவாங்க, லோன் போவாங்க. அது கடன் இல்லைன்னா அவங்களுக்கு தலை வெடிச்சிடும். யார் இதெல்லாம் இயக்குகிறது? இன்விசிபிள் அத்தாரிட்டிஸ். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய மனம் அப்படியே படுத்து கொண்டே இருக்கும். ஒன்று அவனாவது ஃபோன் பண்ணி கேட்பான், லோன் வாங்கிக்கிறியான்னு. கொடுக்குற வரைக்கும் வாங்கிக்கணுவான், கொடுக்கலன்னா அப்புறம் நம்மளை வாங்குன்னு வாங்குவான். இல்லை நம்மளாவது அவனை தொங்குவோம், இல்லை அவனாவது நம்மளை தொங்குவான். நடக்குதா நடக்கலையா? அது உள்ளே போய் அந்த 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 அடிமைத்தனத்துக்குள்ளே போன பொழுது எப்படி இருக்கிறது? நிர்வாகம் இருக்காது. சில பேருக்கு நிர்வாகம் இருக்கும். நிர்வாகம் இருந்துச்சுன்னா இந்த கடன் வெளியில் வரவே வராது. இந்த கடன் அவமானமோ நிந்தையோ வட்டி பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் போய்கொண்டே இருக்கும். அது சுத்தம், அந்த சக்கரம் போய்கொண்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குது. யூ அட்மினிஸ்ட்ரேஷன், யூ பேக்கப் ஃபார் ஆல் தி லோன்ஸ் வாட் யூ borrowed. ஆனால் அந்த இடத்துல வருமானம் நின்றுச்சு. வாங்குற வரைக்கும் வருமானம் இருந்துச்சு, வாங்கின பிறகு நின்றுச்சு. என்ன பண்ணுவீங்க? அது ஒரு அடிமைத்தனம். வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது ஊழியங்கள் உட்பட, ஊழியக்காரர்கள் உட்பட, விசுவாசிகள் உட்பட இந்த பரிமாணத்துக்குள்ளே போகாதப்படி யாரும் இல்லை என்று நாட்டு நடப்பு சொல்லுகிறது. சரி, நீங்கள் போனீங்கன்னா அது சீக்கிரத்தில் வெளியே வர கற்றுக்கொள்ளுங்க. பிசாசுக்கு எதிர்த்துள்ளுங்க, மனம் திரும்புங்க, தன் பாவத்தை அறிக்கைட்டு விட்டு விடுற வாழ்வடையும், மறைக்கிறோம் வாழ்வடைய மாட்டான். எத்தனை குடும்பங்கள் அவமானம் தாங்காமல் செத்து போயிருக்காங்க. பேங்க் லோனு, கிரெடிட் கார்டு, வீட்டாண்ட வர்றான் போகிறான். எப்படி இருக்கிறது? எவ்வளோ அசிங்கமாக இருக்கிறது. பிள்ளைகளை எப்படி தலை காட்ட முடியும்? எப்படி குடும்ப அங்கத்தினர் இருக்க முடியும்? இதனால தானே பிரச்சனைகள் வருது. இது பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், திஸ் இஸ் ஃபைனான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட் லைஃப். இதுதான் உங்களை தீர்மானிக்கும். நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறதும் இருக்க முடியாது போகிறதும். என்ன இப்படி சொல்ல நினைக்காதீங்க. யுனேசி 3 ஒரு மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரர்களோடு இருக்கிறான். மூத்த விசுவாசி. பவுலை தெரியும், அப்போஸ்தலரை தெரியும், சீசரை தெரியும், விசுவாசிகள் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் போரேட்டெல்லாம் கடன் வாங்கிறது, கொடுக்கறது கிடையாது. மார்னிங் சர்வீஸ் வந்தால் ஈவினிங் சர்வீஸ் வருவான், ஈவினிங் சர்வீஸ் வந்தால் மார்னிங் சர்வீஸ் வருவான். ஏன்னா காலைல கடன் வாங்கிடுறான். அப்படியே இல்லைன்னா அப்புறம் சபை விட்டு போயிடுவான், அப்புறம் கொஞ்சம் கழிச்சு வருவான். சில பேர் தேவநாமத்தில் மன்னிச்சிருவாங்க. இப்படியே போய் கொண்டிருக்கிற போது பிலமோனுக்கு கர்த்தர் பவுல் அடிகளார் எழுதுகிறார், ஒனேசிமும் முன்ன மாதிரி இல்லை, நல்லவன் ஆகிட்டான், அவனை கூட வச்சுக்கோ. மறுபடியும் அவன் கை ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவனை கூட வச்சுக்கோ, அவன் திருந்திட்டான். அப்படி ஏதாவது பண்ணாலும் சொல்லு, நான் உனக்கு திரும்பி தரேன்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை அது ஒரு கோணத்தில் போய் கொண்டிருக்கும். ஆனால் பூமிக்குரிய வாழ்க்கையில் உங்களை இதெல்லாம் ஆளாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். இது ஒரு அடிமைத்தனம். பெரும் திரளான ஜனங்க இதை செய்கிறபடினால இது சரியாயிடாது.